ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனலில் காலையில் இட்லி தோசை மதியம் சாதத்தோட நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாம்பார் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிள்ளி போட்ட சாம்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாம்பார் சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்காம மிளகாய் மட்டும் நல்லா கிள்ளி போட்டு எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிள்ளி போட்ட சாம்பாருக்கு முதல்ல பருப்பை நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கு நான் அரை மணி நேரத்துக்கு முதலே ப்ரெஷர் குக்கரில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதில் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருந்தேன். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகா சேர்க்குறேன். 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய கட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு வெயிட்டையும் போட்டு ஹை ஃப்ளேமில் 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு எனக்கு. இப்போ ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம போட்ட தக்காளி வெள்ளை பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ விஸ்க் அப்படி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா கடைஞ்சிடணும். அங்கங்கே பருப்பு இருக்கக்கூடாது. கிள்ளி போட்ட சாம்பாருக்கு கொஞ்சம் கூட பருப்பு தெரியக்கூடாது. நல்லா கடைஞ்சிக்கணும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா சூடானோன்னு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற சாம்பாருக்கு சாம்பார் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கல. மிளகாயோட காரம் காய்ச்ச மிளகா பச்சை மிளகாய் இது 2தோட காரமும் சரியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோம். இப்போ 4-5 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. சாம்பார் உங்களுக்கு இன்னும் நல்லா சுள்ளுன்னு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பாக சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்ல நிறம் மாறி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் புளியை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அதை கியூப்ஸ் ஆக்கி வச்சுருக்கேன். அதிலிருந்து 2 கியூப்ஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளி தண்ணியை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிச்சு வரட்டும். புளி தண்ணியிலே வெங்காயம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், 4-5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாம்பாரை காலையில் இட்லி தோசை பொங்கலோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மதியம் சாப்பாட்டோட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவலோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பெருங்காய கட்டி சேர்த்தோம். இப்போ கடைசியாக பெருங்காயம் சேர்த்தாதான் உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி சாம்பார் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த மாதிரி கிள்ளி போட்ட சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.